சேதமடைந்த சாலையை சீர் செய்த தமிழக வெற்றிக் கழக தோழர்கள். தளபதி விஜய் அவர்கள் தற்போது எந்த நிகழ்ச்சியில் பேசினாலும் தமிழக வெற்றிக் கழக தோழர்களை மக்கள் பணியாற்ற உற்சாகப்படுத்தும் வகையில் பேசி வருகிறார். அண்மையில் நடைபெற்ற முதல் பொதுக்குழு கூட்டத்திலும் தோழர்களே ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டிற்கும் போங்க, அப்போதுதான் அவர்களுக்கு என்ன தேவை என்பது புரியும் என்று மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் தேவையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருப்பார். அதேபோன்று லியோ பட இசை வெளியீட்டு விழாவின் போதும் எதிர்காலத்தில் எங்க ஒரு நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நாம செயல்படணும் என்று பேசியிருப்பார். அதற்கேற்றாற்போல் தமிழக வெற்றிக் கழக தோழர்களும் களத்தில் இறங்கி மக்கள் பணிகளை செய்து வருகின்றனர். தற்போது இரு இளைஞர்கள் துரிதமாக ஒரு செயலை செய்து முடித்து மக்களிடம் நற்பெயரை பெற்று வருகின்றனர். ஒரு சாலையின் நடுவே சிறு பள்ளம் இருந்தது. அந்த சாலையில் செல்லும் வாகனங்கள் அனைத்துமே அந்த பள்ளத்தில் இறங்கி நிலை தடுமாறி சென்று கொண்டிருந்தது. இதை கவனித்த இரு தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் அந்த பள்ளத்தை சரி செய்யும் விதமாக காங்கிரீட் போட்டு மூடியுள்ளனர். தற்போது அந்த சாலையில் செல்லும் வாகனங்கள் எந்த தடையுமின்றி செல்கிறது. தமிழக வெற்றிக் கழக தோழர்களின் இச்செயலால் நடக்கவிருந்த பல விபத்துகள் தடுக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அவர்களை பாராட்டி வருகின்றனர். தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதை அடுத்து இளைஞர்கள் அரசியலிலும் மக்கள் நலனிலும் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர்.